கிரிப்டோ கரன்சிஸ் பத்தி நீங்க நிறையவே கேள்விப்பட்டிருக்கலாம். அதனால ஒண்ணுமே இல்லாதவங்க கோடீஸ்வரனா ஆன கதையும் கேள்விப்பட்டிருக்கலாம். கோடீஸ்வரனா இருந்தவங்க ஒண்ணுமே இல்லாதவங்களா மாறின கதையும் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்ப ஒரே ஒரு கேள்விதான், கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்றது ஒர்த்தா இல்லையா? நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டைவர்சிஃபைடா வச்சிருக்கணும்னு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அதுல கிரிப்டோ கரன்சிஸை இன்க்ளூட் பண்ணலாமா வேண்டாமா? இந்தியர்களுக்கு, அதுவும் முக்கியமா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு ஒவ்வொரு ரூபாயுமே முக்கியம் தான். அப்படி இருக்கும்போது கிரிப்டோ கரன்சிஸ்ல ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல அதை விட்டுலாமா? இது எல்லாத்துக்குமான ஆன்சரை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட்போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். இந்த கிரிப்டோ கரன்சிஸ்னா என்னன்னு நான் ஆல்ரெடி தெளிவா ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மேல கார்ட்ஸ்லயே வந்திருக்கும். முதல்ல இந்த கிரிப்டோ மிடில் கிளாஸ் பீப்புள் கிட்ட எப்படி பாப்புலர் ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். மொதல் காரணம் நாம அதை பத்தி கேட்கிற படிக்கிற வியப்பான விஷயங்கள் தான். உதாரணத்துக்கு 2013 ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய்க்கு பிட்காயின் வாங்கியிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 53 கோடி. ஈவன் 100 ரூபாய் 200 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே இன்னைக்கு லட்சங்களா மாறி இருக்கும். இந்த மாதிரி நம்ம கேள்விப்படுற விஷயங்கள்னால தான் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கிரிப்டோ மேல ஒரு ஆர்வம் வந்துச்சு. இன்னொரு முக்கியமான காரணம், இந்த ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிக்ஸ்ட் டெபாசிட்ஸ்ல ஆவரேஜா 6 ல இருந்து 8% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இதே ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10% ஆனுவல் ரிட்டர்ன்ஸா கிடைக்கும். நீங்க லக்கியா இருந்தா 15% கூட கிடைக்கும். ஆனா இந்த கிரிப்டோ ஒரே வருஷத்துல 500%, 600%, ஏன் 1000% வரைக்கும் கொடுக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது தான் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கிரிப்டோ மேல ரொம்ப ஆர்வம் வந்தது. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, எந்த அளவுக்கு அதனால ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதனால லாஸையுமே கொடுக்க முடியும். மீனிங் எந்த அளவுக்கு அது மேல போகுதோ அதே அளவுக்கு அதனால கீழே வர முடியும். மார்க்கெட் பிளக்சுவேஷன் கண்ணா பின்னான்னு இருக்கும். உதாரணத்துக்கு 2017 கிரிப்டோ கரன்சில இருக்கிற பிட்காயினோட பிரைஸ் கிட்டத்தட்ட 20 லட்சமா ரீச் ஆச்சு. அப்போ நிறைய பேரு இது இன்னும் அதிக விலைக்கு போகும்னு சொல்லிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனா சில வாரங்கள்லயே அது 50% டவுன் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, யாராவது அதுல 10 லட்சம் அப்ப போட்டிருந்தாங்க அப்படின்னா அது சில வாரங்கள்லயே 5 லட்சமா மாறி இருக்கும். இன்னொரு விஷயம், மத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி இந்தியால இதை ப்ராப்பரா இன்னும் ரெகுலேட் பண்ணல. இந்தியன் கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் இதுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பெரிய தலைவலி, இதுல நிறைய ஸ்கேம்ஸும் நடந்துட்டு இருக்கு. அண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ற எக்ஸ்சேஞ்சஸ்லாம் கூட இப்பெல்லாம் ஹேக் ஆகுது. இதெல்லாம் பார்க்கும்போது கிரிப்டோல இன்வெஸ்டே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இதுல இன்னைக்குமே இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயுமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு இருக்கும். அந்த நெகட்டிவ் தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு இன்வெஸ்டர் அதை பத்தி தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் தாண்டி என்னோட ஒரு குறிப்பிட்ட ஒரு போர்ட்போலியோவை நான் கிரிப்டோ கரன்சிக்குன்னு ஒதுக்குறேன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் எந்தெந்த கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிப்டோ கரன்சிஸை பொறுத்த வரைக்கும் 2 பெரிய காயின்னா அது பிட்காயினும் இத்தீரியம் தான். மற்ற காயின்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஸ்டேபிள் அசெட்னே சொல்லலாம். ஏன்னா இதுல லார்ஜ் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. இதுல கன்சிஸ்டன்டா டெவலப்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கு. அதே நேரத்துல மற்ற காயின்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சேஃபர். இல்ல நான் இன்னும் கொஞ்சம் நிறைய ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்கிற காயின்ஸை கன்சிடர் பண்ணலாம். உதாரணத்துக்கு சொலானாவை சொல்லலாம், இல்ல கார்டேனாவை சொல்லலாம். என்னோட சஜஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கிரிப்டோ கரன்சிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதான் போறீங்க அப்படின்னா, அதுவும் நீங்க ஒரு பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா ஆல்ட் காயின்ஸை தவிர்த்துட்டு பிட்காயின் இத்தீரியம்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். சரி, ஒரு மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர் எவ்வளவு இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கிரிப்டோக்கு பிகினரா இருக்கும் பட்சத்துல உங்களோட மொத்த போர்ட்போலியோல 2 ல இருந்து 5% மட்டும் இந்த கிரிப்டோக்குன்னு ஒதுக்குறது பெட்டர். உதாரணத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாவை நீங்க டிஃபரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. அப்போ கிரிப்டோ கரன்சிக்குன்னு நீங்க 2000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவே இனிஷியலா போதும். ஏன்னா வெல்த் பில்டிங்ல எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றோம். ஆனா அதுவே நமக்கு பேக் ஃபயர் ஆயிடக்கூடாது. அதனால கொஞ்சம் கவனமா ரிஸ்க் எடுத்தாலும் கால்குலேட்டட் ரிஸ்கா எடுக்கணும். சரி, இப்ப நியூ கிரிப்டோ இன்வெஸ்டர்ஸ்க்கு சில டிப்ஸ் பார்க்கலாம். மொதல் டிப், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட வேண்டாம். ரொம்ப கம்மியான அமௌண்ட் அதுல இன்வெஸ்ட் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத முதல்ல நீங்க கத்துக்கங்க. அதே மாதிரி ரெப்யூட்டபிள் எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது நம்பிக்கைக்குரிய எக்ஸ்சேஞ்சஸ் மட்டுமே பயன்படுத்துங்க. உதாரணத்துக்கு இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேசிரெக்ஸ், காயின் டிசிஎக்ஸ், காயின் ஸ்விட்ச், இது மாதிரியான இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் ரொம்ப செக்யூராவே இருக்கு. இதே இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சஸ்னு பாத்தீங்கன்னா பைனான்ஸ், ஹியோபி, இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸ் சொல்லலாம். இந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றது அண்ட் இதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதை பத்தின வீடியோவை நம்ம யூடியூப் சேனல்ல போடுறேன். அடுத்த முக்கியமான ஒரு டிப் என்னன்னா, கிரிப்டோ காயின்ஸை நம்ம மொத்தமா எக்ஸ்சேஞ்சஸ்ல வச்சுக்காம வேலட்ஸ்ல வச்சுக்கணும். அதுவும் ஹார்ட்வேர் வேலட்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃப், யாருனாலுமே ஹேக் பண்ண முடியாது. அடுத்ததா இன்னொரு டிப் என்னன்னா, இந்த கிரிப்டோவை பத்தி எப்பவுமே அப்டேட்டடா இருக்கிறது. கிரிப்டோவை பத்தி என்னென்ன நியூஸ் வருது, அதை பத்தின என்னென்ன ரெகுலேஷன்ஸ் அப்டேட் வருது, இதை பத்திலாம் குயிக்கா நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டெப்ஸ் நீங்க எடுக்க முடியும். சரி, இப்போ இந்த கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு பேலன்ஸ்டான ட்ரூத்தை தான் நம்ம சொல்ல முடியும். வெல்த்தை பில்ட் பண்றதுக்கு இது ஒரு கேரண்டிடான வழி கிடையாது. பட் நீங்க உங்க போர்ட்போலியோல ஒரு சின்ன அமௌண்ட்டை ரிஸ்க் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இது ஒரு ஒர்த் எக்ஸ்ப்ளோரிங்னே நான் சொல்லுவேன். ஆனா ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இழக்க முடியாத பணம் எதையுமே நீங்க கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்மியா இன்வெஸ்ட் பண்ணுங்க. கிரிப்டோ பத்தி எப்பவுமே அப்டேட்டடா இருங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற காயினை பத்தி ஒரு மார்க்கெட் ரிசர்ச் ஒன்னு பண்ணுங்க. இந்த மாதிரி குட் பிராக்டிசஸ் நீங்க பண்ணாலே உங்களுடைய கிரிப்டோ ஜர்னி ஸ்டேபிள் அண்ட் செக்யூராவே இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.